வீட்டில் வரவை விட செலவு கூடிக்கிட்டே போகுதா? தடுக்க இதுதான் சிறந்த வழி. புரிஞ்சு மாத்திக்கோங்க. இன்றைய வேகமான வாழ்க்கை முறையில் பொருளாதார சவால்கள் அனைவரையும் நேரிலேயே பாதித்து வருகின்றன. அடிப்படை தேவைகளுக்கே செலவுகள் அதிகரித்து வருவதால் குடும்பத்தை கொண்டு செல்லும் பனிப்போர் செய்தியாக மாறியுள்ளது. மாத வருமானம் எவ்வளவாக இருந்தாலும் திட்டமிடாமல் செலவழித்தால் நிதி சிக்கல்கள் தவிர்க்க முடியாதவையாகின்றன. இந்த நிலையில் வீட்டு செலவுகளை சீராக கட்டுப்படுத்தும் பழக்கம் உருவாக வேண்டியது மிக அவசியமாகிறது. அதற்காக நம்மிடம் நம் முன்னோர் சொல்லிக் கொடுத்த நடைமுறைகளும் நம்பிக்கைகளை சார்ந்த வழிமுறைகளும் இருக்கின்றன. இதோ உங்கள் வீட்டு வாழ்வை சீராக்கும், செலவுகளை குறைக்கும், நிதி ஒழுங்கை ஏற்படுத்தும் சில பயனுள்ள யோசனைகள். முதலில் சமையல் செலவுகளை பார்க்க வேண்டும். உணவை அளவாக சமைப்பது, மீதம் இருக்கும் உணவை மறுபயன்படுத்துவது, வாரம் அல்லது மாதம் ஒரு முறை தேவையான பொருட்களை மொத்தமாக வாங்குவது போன்றவை நம் சமையல் செலவுகளை கணிசமாக குறைக்கும். சமையல் எண்ணெய், மசாலா போன்றவை உள்ளூர் நம்பிக்கைக்குரிய கடைகளில் மிகுந்த தள்ளுபடியில் வாங்கலாம். இது மட்டுமில்லாமல் சமையல் அறையில் உள்ள ஒரு ஜாடியில் உப்புடன் ஒரு விரலி மஞ்சளும் வைத்திருக்க வேண்டும் என நம் பழங்கால நம்பிக்கைகள் சொல்கின்றன. இது நிதி சிக்கல்களை தவிர்க்க உதவுகிறது என கூறப்படுகிறது. அடுத்ததாக மின்சாரம் மற்றும் நீர் ஆகியவற்றின் பாவனையை கட்டுப்படுத்துவது அவசியம். தேவையில்லாமல் லைட், ஃபேன், டிவி போன்றவை இயக்கப்படக்கூடாது. LED விளக்குகளை பயன்படுத்துவது சிறந்த தீர்வாகும். குளியல் நீர், பந்தல் கழிவு நீர் போன்றவற்றை பாழாக்காமல் தோட்டம் அல்லது கழிப்பறை போன்றவற்றில் பயன்படுத்தலாம். மழை நீரை சேமிக்கும் பழக்கம் மிக பயனுள்ளதாக இருக்கும். நிதி மேலாண்மை என்பது செலவை கட்டுப்படுத்த ஒரு முக்கியமான கருவி. ஒவ்வொரு மாதமும் குடும்பத்திற்கேற்ப ஒரு பட்ஜெட் திட்டத்தை தயாரிக்க வேண்டும். மாதந்தோறும் குறைந்தபட்ச சேமிப்பை வைத்தே தொடங்கலாம். RD, FD, SIP அல்லது நகை சேமிப்பு போன்ற வழிகளில் நிதியை பாதுகாத்து வைக்கலாம். சின்ன சின்ன செலவுகளையும் பதிவு செய்து கணக்கிடும் பழக்கம் இருந்தால் செலவுகள் எங்கு அதிகமாகின்றன என்பது எளிதில் புரியும். இவை தவிர நம் நாட்டின் பாரம்பரிய நம்பிக்கைகளும் வீட்டு நிதி மேலாண்மையில் ஒரு பங்கு வகிக்கின்றன. குறிப்பாக பூரட்டாதி நட்சத்திர நாளில் காசை நல்ல காரியங்களுக்கு செலவழிப்பது நல் விளைவுகளை கொடுக்கும் என நம்பப்படுகிறது. அந்த நாளில் கோவிலில் அபிஷேகம் செய்தல், தர்மம் செய்தல் போன்ற செயல்கள் வீட்டிற்கு நன்மையை தரும். இதனால்தான் குடும்ப பெரியவர்கள் அதே நாளில் வீணாக காசு செலவாகி விட்டதென எண்ணிக்கொள்ளாமல் அதனை நன்மைக்கு வழிவகுக்கும் வகையில் மாற்றும் பழக்கத்தை ஏற்படுத்தியுள்ளனர். மேலும் செம்பு ஜாடியில் உப்பும் ஒரு விரலி மஞ்சளும் வைத்து வைக்கும் பழக்கம் வீட்டில் வீண் செலவுகளை தவிர்க்கும் மற்றும் சமநிலை ஏற்படுத்தும் நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. இத்தகைய நடைமுறைகள் நம் வீட்டில் நிதி ஒழுங்கை உருவாக்குவதோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொருவருக்கும் பொருளாதார அடையாளம் மற்றும் பாதுகாப்பு உணர்வையும் ஏற்படுத்துகின்றன. இவை அனைத்தையும் குடும்பத்தினர் ஒற்றுமையுடன் மேற்கொண்டார் எந்த விதமான நிதி சிக்கலையும் சமாளிக்க முடியும். ஒழுங்குமுறை, நம்பிக்கை, நிதிநிலை பற்றிய விழிப்புணர்வு ஆகியவை ஒருங்கிணைந்தால் நம்முடைய வீடு விரைவில் நிதி சீர்திருத்தமான அமைதியான வாழ்வை நோக்கி செல்லும் என்பது உறுதி.